ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை 2014ஆம் ஆண்டு துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் முதல் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை என்கின்ற வகையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை என்பது உண்மையிலேயே உயர் சிறப்பு மருத்துவமனை என்கின்ற தகுதியை பெறுகிற வகையில் பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் தொடர்ச்சியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு 6,60,00,000 செலவில் டெஸ்லா எம்ஆர்ஐ கருவி ஒன்று 1.5 டெஸ்லா எம்ஆர்ஐ கருவி ஒன்று தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட்டது. 11 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இருந்த அந்த எம்ஆர்ஐ கருவியை விட கூடுதல் சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு கருவி. இக்கருவியை பொறுத்தவரை நோயாளிகளின் தலை முதல் கால் வரை இமேஜிங் செய்வதற்கு உதவியாக இருக்கும். இக்கருவியில் நவீன மென்பொருட்கள் நிறுவப்பட்டுள்ளதால் நரம்பியல், இதயம், புற்றுநோயியல், இரத்த நாள அறுவை சிகிச்சை நோயாளிகள், பச்சிளம் குழந்தைகள், இதர வயது குழந்தைகள் மற்றும் உலோக உள்வைப்புகளுடன் உள்ள நோயாளிகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இக்கருவியை கொண்டு துரிதமாக ஸ்கேன் செய்வதால் குறைந்த நேரத்தில் அதிக நோயாளிகளுக்கு ஸ்கேன் செய்ய முடியும். இக்கருவியில் நாளொன்றுக்கு 38 முதல் 40 பேர் வரை பரிசோதனை செய்து கொள்ளலாம், ஸ்கேன் செய்து கொள்ளலாம். ஏற்கனவே இருந்த அந்த 11 வருட பழமையான எம்ஆர்ஐ கருவியில் ஒரு 20 to 25 பேர் மட்டுமே ஸ்கேன் செய்ய முடியும். இது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இந்த கருவியை துரிதமாக ஸ்கேன் செய்வதற்கு உதவுவதற்குரிய அதிநவீன தொழில்நுட்பங்கள் இக்கருவியில் இருக்கிறது. எனவே இந்த கருவியை இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத வகையில் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மனிதவியல் அறுவை சிகிச்சை மையம் ஒன்றை இங்கே தொடங்கி வைத்தார். 2022 மார்ச் திங்கள் 15ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் 34,60,00,000 மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட அந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநில அரசு மருத்துவமனைகளில் ஒன்று இங்கே இடம்பெற்று மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இதுவரை ஒரு 127 புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள் உட்பட 325 நபர்களுக்கு இதன் மூலம் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக இந்த 325 பேருக்கும் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக முடிவுற்றிருக்கிறது. இந்த சிகிச்சைகளை பொறுத்தவரை வெளியில் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று பெற வேண்டுமானால் 15 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு 325 நபர்களுக்கு வெற்றிகரமான அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2022 மே திங்கள் 10ஆம் தேதி இங்கே ஒரு முழு உடல் பரிசோதனை மையத்தில் மெட்டர்னல் ஸ்கிரீனிங் அனலைசர் என்கின்ற கருவியை ஆரம்பகால நிலையில் கரு மரபணு குறைபாடுகளை கண்டறிவதற்குரிய கருவியை தொடங்கி வைத்தார்கள். அந்த கருவியின் செயல்பாடும் இன்றைக்கு வெற்றிகரமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 1,53,00,000 செலவில் பிராக்கி தெரப்பி என்று சொல்லப்படுகிற புற்றுநோய் கட்டிகளுக்கு கதிரியக்க சிகிச்சை மூலம் குணப்படுத்துகிற அந்த கருவி இங்கே தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த கருவியும் இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு
உயர் சிறப்பு மருத்துவமனை என்கின்ற பெயரோடு இது திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே உயர் சிறப்பு மருத்துவமனையாக இது மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மூலம் எடுக்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறு மருத்துவ அதிநவீன உபகரணங்கள் இங்கே பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த நிதிநிலை அறிக்கையில் கூட 57 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவில் ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு அதிநவீன சிடி ஸ்கேன், சிஆர்எம் கருவி, அறுவை சிகிச்சைக்கு உதவுகிற அதிநவீன நுண்ணோக்கி, இருதய நுரையீரல் இயந்திரம், இருதய உள்ளூடுருவி ஆய்வக கருவி, எலும்பியல் மருந்து துறைக்கு தேவைப்படும் கருவிகள் உட்பட உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான நடவடிக்கைகளை டிஎன்எம்எஸ்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அது முடிந்தவுடன் 57 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவிலான இந்த கருவிகள் இந்த மருத்துவமனையின் பயன்பாட்டிற்கு வரப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை மூளையில் இரத்த கட்டி இருப்பவர்கள் அது தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமானால் அதுவும் 15-20 லட்சம் ரூபாய் வரை ஆகும். அந்த சிகிச்சையும் இங்கே செய்யப்பட்டு வருகிறது. இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் இலவசமாக செய்யப்படுகிற அந்த சிகிச்சை கூட இந்த மருத்துவமனையில் மிக சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் 3 முதல் 4 பேர் வரை அந்த சிகிச்சையின் மூலம் இன்றைக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு அதிநவீன வசதிகளை இந்த மருத்துவமனையில் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்த மருத்துவமனைக்கு வருகிற புறநோயாளிகள், இந்த மருத்துவமனையில் தங்கி பயன்பெறுகிற உள்நோயாளிகளின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயர்ந்து வருகிறது. குறிப்பாக இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் 2021 மே 5க்கு முன்னால் இந்த மருத்துவமனைக்கு வருகிற புறநோயாளிகளின் எண்ணிக்கை நாள் ஒன்றுக்கு 700 வரையில் இருந்தது. அது இன்றைக்கு 1800 2000 வரை உயர்ந்திருக்கிறது. அதே போல் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் உள்நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகபட்சமாக 230 வரை இருந்தது. அது தற்போது 450 500 வரை உயர்ந்திருக்கிறது. அறுவை சிகிச்சைகளை பொறுத்தவரை தினந்தோறும் மேஜர் ஆபரேஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற வகையிலான அறுவை சிகிச்சைகள் தினந்தோறும் 25 எண்ணிக்கையில் நடைபெறுகிறது. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பது என்பதை பொறுத்தவரை ஏற்கனவே 25 மட்டுமே எடுக்கப்பட்டு வந்தது. இனி முதல் அது 40 எடுப்பதற்குரிய அதிநவீன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. சிடி ஸ்கேன்கள் 35 எடுக்கப்பட்டு வருகிறது. டிஜிட்டல் எக்ஸ்ரேவை பொறுத்தவரை சற்றொப்ப 100 வரையில் எடுக்கப்பட்டு வருகிறது. கேத்லாப் அந்த ப்ரொசீஜர்ஸ் நாளொன்றுக்கு 12 வரை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனையை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு உயர் சிறப்பு மருத்துவமனையாக தரம் உயர்த்தி மக்களுக்கு பெரிய அளவிலான மருத்துவ சேவையை வழங்கும் அமைப்பாக உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு 6 கோடியே 60 லட்சம் செலவில் 1.5 டெஸ்லா என்று சொல்லப்படுகிற ஒரு அதிநவீன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வசதியுடன் கூடிய ஒரு கருவி தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது இப்ப தமிழ்நாடு முழுவதிலும் எம்ஆர்ஐ ஸ்கேனை பொறுத்தவரை சற்றேறக்குறைய 30க்கும் மேற்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் இந்த அரசு வந்ததற்கு பிறகு நிறுவியிருக்கிறது. குறிப்பாக 1.5 டெஸ்லா, அதையும் கடந்து 3 டெஸ்லா என்கின்ற வகையிலும் கூட இன்றைக்கு கருவிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட இந்த ரேடியாலஜி மாநாடு ஒன்று ட்ரேட் ஃபேரில் நடைபெற்றது. அங்கே முதலில் இந்தியாவிலேயே முதல் அறிமுகம் என்கின்ற வகையில் ஒரு 5 டெஸ்லா என்கின்ற ஒரு கருவியும் கூட நேற்றைக்கு பார்த்திருக்கிறோம். ஆக தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கான அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இந்த அரசு மருத்துவமனைகளில் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன இந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்பது 34 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவிலான அந்த கருவி இந்தியாவில் இந்த ஒரு அரசு மருத்துவமனையில் மட்டுமே இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தின் அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளில் இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது. அதேபோல் முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த மெட்டர்னல் ஸ்கிரீனிங் அனலைசர் என்கின்ற அந்த பரிசோதனையும் இந்த நம்முடைய அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஓமந்தூராரில் மட்டுமே இருக்கிறது.
இதையும் கடந்து கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்டோ கேத்தலாப் என்கின்ற ஒரு அதிநவீன கருவி, அது எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று. அதேபோல் டபுள் பலூன் எண்டோஸ்கோபி என்று சொல்லப்படுகிற சிறுநீரக அந்த சிறுகுடலை ஆய்வு செய்கிற ஒரு கருவி, அதுவுமே எந்த மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று. ஹையண்ட் கேத்தலாப் என்கின்ற வகையிலான இன்னொரு கருவியும் அந்த மருத்துவமனையில் இருக்கிறது. இப்படி இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத இந்த அதிநவீன கருவிகள் அனைத்தும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் மருத்துவ சேவைக்காக பயன்படுத்தப்பட்டு மக்களுக்கு குறிப்பாக முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இயந்திரங்கள் வாங்குகிற போதே அதை அந்த கருவிக்குரியவர்கள் அதை வந்து இங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்க. ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த வகையில் இங்க இருக்கிற அந்த மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்கள் அந்த பயிற்சியை பெற்று திறம்பட அந்த இயந்திரங்களை இயக்கி வருகிறார்கள். இல்ல இப்ப இன்னைக்கு இந்த எம்ஆர்ஐ இன்னைக்கு மட்டும் இங்க கொடுத்திருக்கிறோம். இன்னும் எதிர்வரும் நாட்கள்ல விழுப்புரம், தர்மபுரி, செங்கல்பட்டு, தூத்துக்குடி ஆகிய இடங்களுக்கு நான் செல்லுகிற போது அங்கேயும் தொடங்கி வைக்கவிருக்கிறேன். இந்த ஒரு இதுல மட்டும் ஒரு செட்ல மட்டுமே 5 எம்ஆர்ஐ கருவிகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இவற்றை நான் அந்தந்த மாவட்டங்களுக்கு போகிற போது அதை பொருத்தி இயக்கி வைப்பேன். ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட கருவிகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இந்த பெட்சிட்டிங்கிறது வந்து புற்றுநோய்க்கு துல்லியமாக கண்டறிகிற கருவி. அந்த கருவி இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் 2 இடத்தில் மட்டுமே இருந்தது, சென்னை, மதுரை. இன்றைக்கு 7 இடங்களில் இருக்கிறது. சேலம், கோவை, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தஞ்சாவூர் ஆகிய 5 இடங்களில் புதிதாக பெட்சிட்டி வைக்கப்பட்டது. இப்படி அதிநவீன கருவிகளை பொறுத்தவரை அது டிஜிட்டல் எக்ஸ்ரேவாக இருந்தாலும், சிடி ஸ்கேனாக இருந்தாலும், எம்ஆர்ஐ ஆக இருந்தாலும், பெட்சிட்டியாக இருந்தாலும் தேவைக்கு ஏற்ப இந்த அரசு கூடுதலாக வாங்கி எல்லா மருத்துவமனைகளிலும் பொருத்தும் பணியினை செய்து கொண்டிருக்கிறது. நடத்த போறோம். இப்போ கவுன்சிலிங் நடத்த போறோம். கவுன்சிலிங் இப்போ ஒவ்வொரு இதுவா வந்து தொடர்ச்சியா இந்த 3.5 வருடங்களாகவே வெளிப்படை தன்மையோடு இந்த கவுன்சிலிங் நடத்துறது, டிரான்ஸ்ஃபர்ஸ் கொடுக்கறது அதை பண்ணி நிற்கிறோம். அந்த வகையில் இதுவரை 34,000க்கும் மேற்பட்ட அலுவலர்களும் பணியாளர்களும் பயன்பெற்று இருக்கிறார்கள். பல் மருத்துவர்களுக்கும் அந்த நடைமுறை கடைபிடிக்கப்படும். ஆரம்ப சுகாதார நிலையங்களும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 2286 இருக்கு. இதுல இதுவரை 800க்கும் மேற்பட்ட அமைப்புகளுக்கு என்குவாஸ், லக்ஷயா அந்த மாதிரியான விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 70% மருத்துவமனைகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய அளவிலான வரலாற்று சாதனை. இதுக்கு முன்னாடி அது ஒரு 9 வருஷமா வெறும் 69 மட்டுமே இருந்தது. இன்னைக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 755 விருதுகள் என்குவாஸ் என்று சொல்லப்படுகிற நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் ஒன்றிய அரசால் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி லக்ஷயா என்பது லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ். அதை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியாளர்கள் 4 ஆண்டுகளில் 29 மட்டுமே பெற்றிருந்தார்கள். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 82 விருதுகள் பெறப்பட்டிருக்கிறது. இப்படி ஆயிரக்கணக்கான விருதுகளை தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த விருதுகள் பெறுவதற்கு காரணம் இந்த மருத்துவமனைகளின் கட்டமைப்பை மேம்படுத்துவது, மருத்துவமனைகளின் பசுமை பரப்பை அதிகரிப்பது, மருத்துவமனைகளில் தூய்மையை தொடர்ந்து கடைபிடிப்பது, இதையும் கடந்து அங்கு வழங்கப்படுகிற மருத்துவ சேவையில் மக்கள் பெறுகிற தன்னிறைவு மாதிரியான எல்லா விஷயங்களையும் கணக்கில் எடுத்துதான் ஒன்றிய அரசு இந்த விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 70%க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. எதிர்வரும் ஆண்டுகளில் மீதம் இருக்கிற மருத்துவமனைகளுக்கும் இது போன்ற விருதுகள் கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். என்னமா அதே பொதுவாக கிராமங்கள்ல காடுகள் பகுதியில அடர்ந்த மரங்கள் நிறைந்திருக்கிற பகுதியில் அந்த உண்ணி என்பது இருக்கும். அந்த உண்ணி காய்ச்சல் என்பது எப்பவுமே வர்றதுதான். இப்போ திடீர்னு ஒரு தொலைக்காட்சியில் திண்டுக்கல்ல வந்து நிறைய பரவிருச்சுன்னு சொன்னாங்க. ஒரு 8 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டது என்பது உண்மை. இப்ப 4 பேர் மட்டும்தான் சிகிச்சையில் இருக்கிறாங்க, அதுவும் நல்லாவே இருக்கிறாங்க. எப்பவுமே வழக்கமா வர்றதுதான் இந்த உண்ணிங்கிறது. இந்த காடுகள்லயும் பசுமையிலையும் இருக்கிறது. ஏதாவது ஒண்ணு வந்துட்டாவே இதுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றது அவரோட வேலையா போச்சு. இதனால பயப்பட வேண்டியது இல்லை.